அதிகாரம் 16. யூதித்து பாடிய பாடல். என் கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள், ஆண்டவருக்கு தாளங்களோடு பண் இசையுங்கள், அவருக்கு திருப்பாடலும் புகழ்பாவும் இசையுங்கள், அவரது பெயரை புகழ்ந்தேத்துங்கள், அவரது பெயரை கூவி அழையுங்கள். ஏனெனில் ஆண்டவர் போர்களை முறியடிக்கும் கடவுள், மக்கள் நடுவே தம் கூடாரத்தை அவர் அமைத்துள்ளார். துரத்துவோரின் கையினின்று என்னை அவர் விடுவித்தார். வடக்கு மலைகளிலிருந்து அசீரியன் வந்தான், 1000 படை வீரர்களுடன் அவன் வந்தான். அவர்களது பெருந்திரள் ஓடைகளை தடுத்து நிறுத்தியது, அவர்களுடைய குதிரைப்படை மலைகளெங்கும் பரவியிருந்தது. உன் எல்லைகளை தீக்கிரையாக்குவேன், உன் இளைஞர்களை வாழுக்கிரையாக்குவேன், உன் குழந்தைகளை தரையில் அடித்துக் கொல்வேன், உன் சிறுவர்களை கவர்ந்து செல்வேன், உன் கன்னி பெண்களை கொள்ளை பொருளாக கொண்டு போவேன் என்று அசீரியன் அச்சுறுத்தினான். எல்லாம் வல்ல ஆண்டவரோ ஒரு பெண்ணின் கையால் அவர்களை முறியடித்தார். வலிமை வாய்ந்த அவனை இளைஞர் வெட்டி வீழ்த்தவில்லை, அரக்கர்கள் அடித்து நொறுக்கவில்லை, உயரமான ராட்சதர்கள் தாக்கவில்லை. ஆனால் மெராரியின் மகள் யூதித்து தம் முக அழகால் அவனை ஆற்றல் இழக்க செய்தாள். இஸ்ரேலில் துயருற்றோரை தூக்கிவிட அவள் கைம்பெண்ணுக்குரிய தம் ஆடையை களைந்தாள். தம் முகத்தில் நறுமண எண்ணெய் பூசிக்கொண்டாள், தலையை வாரி முடித்து மணிமுடியை சூடிக்கொண்டாள். அவனை மயக்க மெல்லிய உடையை அணிந்து கொண்டாள். அவளது காலணி அவனது கண்ணை கவர்ந்தது, அவளது அழகு அவனது உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அவரது வாள் அவனது கழுத்தை துண்டித்தது. பெர்சியர் அவளது துணிவை கண்டு நடுங்கினர், மேதியர் அவளது மன உறுதியை பார்த்து கலங்கினர். தாழ்வுற்ற என் மக்கள் முழக்கமிட்ட போது பகைவர்கள் அஞ்சினார்கள், வலிமை இழந்த என் மக்கள் கதறிய போது அவர்கள் நடுங்கினார்கள். என் மக்கள் கூச்சலிட்ட போது அவர்கள் புறங்காட்டி ஓடினார்கள். பணிப்பெண்களின் மைந்தர்கள் அவர்களை ஊடுருவ குத்தினார்கள். தப்பியோடுவோரின் பிள்ளைகளுக்கு இழைப்பது போல் அவர்களை காயப்படுத்தினார்கள். என் ஆண்டவரின் படையால் அவர்கள் அழிந்தார்கள். என் கடவுளுக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர், எவராலும் வெல்ல முடியாதவர். உம் படைப்புகள் அனைத்தும் உமக்கே பணிபுரியட்டும். நீர் ஆணையிட்டீர், அவை உண்டாயின. உம் ஆவியை அனுப்பினீர், அவை உருவாயின. உமது குரலை எதிர்த்து நிற்பவர் எவருமிலர். மலைகளின் அடித்தளங்களும் நீர்த்திரளும் நடுங்குகின்றன, பாறைகள் உம் திருமுன் மெழுகு போல உருகுகின்றன. உமக்கு அஞ்சுவோருக்கோ நீர் இரக்கம் காட்டுகின்றீர். நறுமணம் வீசும் பலியெல்லாம் உமக்கு பெரிதல்ல, எரிபலியின் கொழுப்பெல்லாம் உமக்கு மிக சிறிதே. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே எக்காலமும் பெரியோர். ஐயோ, என் இனத்தாரை எதிர்த்தெழுகின்ற நாட்டினருக்கு கேடு வரும். எல்லாம் வல்ல ஆண்டவர் தீர்ப்பு நாளில் அவர்களை பழி வாங்குவார். அவர்களது தசைக்குள் நெருப்பையும் புழுக்களையும் அவர் அனுப்புவார். அவர்கள் துயருற்று என்றும் அழுவார்கள். மக்கள் எருசலேமுக்கு போய் சேர்ந்தவுடன் கடவுளை வழிபட்டார்கள். தங்களை தூய்மைப்படுத்திய பின் எரிபலிகளையும் தன்னார்வ படையல்களையும் காணிக்கைகளையும் செலுத்தினார்கள். மக்கள் தமக்கு கொடுத்திருந்த ஒலோபெரினின் கலன்கள் அனைத்தையும் யூதித்து கடவுளுக்கு உரித்தாக்கினார். அவனுடைய படுக்கை அறையிலிருந்து தமக்கென்று எடுத்து வைத்திருந்த மேற்கவிகையையும் கடவுளுக்கு நேர்ச்சையாக்கினார். மக்கள் எருசலேமில் திருவிடத்துக்கு முன் 3 மாதமாக விழா கொண்டாடினார்கள். யூதித்தும் அவர்களுடன் தங்கியிருந்தார். யூதித்தின் புகழ். அந்நாட்களுக்கு பிறகு ஒவ்வொருவரும் தத்தம் இல்லத்துக்கு திரும்பினர். யூதித்து பெத்தூலியாவுக்கு சென்று தம் உடைமையை வைத்து வாழ்க்கை நடத்தினார். தம் வாழ்நாள் முழுவதும் நாடெங்கும் புகழ் பெற்றிருந்தார். பலர் அவரை மணந்து கொள்ள விரும்பினர். ஆனால் அவருடைய கணவர் மனாசே இறந்து தம் மூதாதையரோடு துயில் கொண்டதிலிருந்தே தம் வாழ்நாள் முழுவதும் வேறு யாரையும் அவர் மணமுடிக்கவில்லை. அவருடைய புகழ் ஓங்கி வளர்ந்தது. தம் கணவரின் இல்லத்தில் அவர் 105 வயது வரை உயிர் வாழ்ந்தார்.
தம் பணிப்பெண்ணுக்கு உரிமை கொடுத்து அனுப்பி வைத்தார். பெத்தூலியாவில் உயிர் துறந்தார். அவருடைய கணவர் மனாசேயின் குகையில் அவரை அடக்கம் செய்தனர். இஸ்ரேல் இனத்தார் அவருக்காக 7 நாள் துயரம் கொண்டாடினர். தாம் இறப்பதற்கு முன்பே யூதித்து தம் கணவர் மனாசேயின் நெருங்கிய உறவினர் ஆகிய அனைவருக்கும் தம் உடைமைகளை பகிர்ந்து கொடுத்திருந்தார். யூதித்தின் எஞ்சிய வாழ்நாளின் போதும் அவர் இறந்து நெடும் காலத்திற்கு பின்னரும் எவரும் இஸ்ரேல் மக்களை மீண்டும் அச்சுறுத்தவில்லை.